இந்தியா மற்றும் சீனா இடையிலான அரசியல் மோதலில் சாண்ட்விச் போல சிக்கிக்கொள்ள மாட்டோம் என்று இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இருவரும் நாடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இலங்கை எந்த நாட்டிற்கும் ஆதரவாக இருக்காது என்றும் இரு நாடுகளும் என்பிபி கூட்டணியின் நெருக்கமான நண்பர்கள் என்றும் அதிபர் அனுர தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிராந்தியத்தில் சீனா இலங்கையுடன் போட்டியிடவும் விரும்பவில்லை எனவும் இதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் இடைக்கால பிரதமராக அருணி அமரசூரியாவை புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க நியமித்துள்ளார். இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்ற அனுரகுமார திசநாயக்காவின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் இடைக்கால பிரதமராக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அருணி அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் இலங்கையின் பிரதமர் பொறுப்பை வகிக்கும் 3வது பெண் என்ற பெருமையை அருணி பெற்றுள்ளார். அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கும் என்று அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நம்பிக்கை தருதுங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, சென்னையில சமீபத்தில் நடந்த அத்தனை கூட்டங்களை விட இங்க அதிகமான கூட்டங்கள் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா மொத்தமா பெண்கள் தான் நிக்கிறாங்க. அதனால இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி தான். நிச்சயமா இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் திமுகவோட ஆட்சியை கதிகலங்க வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு பெண்களை காக்கிறதுக்காக இந்த வள்ளுவர் கோட்டத்தோட முடியாம நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போய் எல்லா இடங்களையும் பெண்களுக்காக குரல் கொடுக்க போறோம். ஒரு ஒரு பேச்சு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்படின்னு இன்னைக்கு கூட சிஎம் சொல்றாரு, மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்றாரு. ஏமாற்றம் உதயநிதிக்கு இருக்காது, ஏமாற்றம் உங்க குடும்பத்துக்கு இருக்காது. ஆனா ஒட்டுமொத்த திமுகக்கும் ஏமாற்றம் இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றம் இருக்கும். அடுத்த கட்டமா இந்த போராட்டத்தை வடிவமைக்கிறது, கட்சியை பலப்படுத்துறதுக்கான பணிகள் எப்படி போயிட்டு? கட்சி பலமா தாங்க இருக்கு. 2 கோடி தொண்டர்களோட எங்க கட்சி எப்பவுமே பலமா தான் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நாளைக்கு நம்பிக்கைன்றது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, அது அதிமுக கிட்ட தான் இருக்கு. இந்த ஆள தெரியாத திமுக கிட்ட இருந்தும் இந்த குடும்ப ஆட்சி கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறது அதிமுக மக்களுக்கே நல்லா தெரியும். நாங்க பலமா தான் இருக்கோம். ஆனா இன்னும் 1.5 வருஷம் மக்கள் இந்த வேதனைகள் அனுபவிக்கணுமே என்றது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வேதனைகள்ல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக நாங்க தொடர்ந்து குரல் கொடுப்போம். மிக்க நன்றி. இந்த போராட்டம் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய அடுத்த கட்ட பணிகள், அவங்களுடைய இந்த போராட்டத்தோட முன்னெடுப்புகள் பற்றி இந்தியா சொல்லியிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் நியூஸ் 18 சுபாஷ் பிரபு.